பிரைஸ் செலோன். என் நாமத்தின் நிமித்த நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி மத்தேயு 10:22 நாம் வாசிக்கிறோம். நாம் ரட்சிப்பிலே முடிவு பறிந்தும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தானியேலின் புஸ்தகம் 3:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் ராஜாவாகிய உம்மையும் இந்த சிலையும் வணங்குவதில் சொல்லி எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். 6:10 நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட போதும் முன்பு செய்து வந்தபடியே தானியேல் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து இதோ முழங்காற்படியிட்டு ஜெபித்து சோத்திரம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 9:4 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தானியேல் தேவ ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணி தன்னை சுத்திகரித்து கொண்டு ஜெபிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தில் நம்பிக்கையோடும் கூட ஜெபத்தில் உறுதியோடும் கூட நம்மை சுத்திகரிப்பதில் அதிக கவனத்தோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம் ரட்சிப்பில் நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்து நமக்கு மேன்மையான நன்மைகளையும் பாதுகாப்பையும் தருவார் என்கிறதை மறந்துவிடாமல் காத்துக்கொள்வோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.